பிள்ளைகளம்மா 2021 ஆண்டுக்குரிய தொண்டமானாரால் நடத்தப்படுகின்ற 5ஆம் தவணை பேப்பருக்குரிய டிஸ்கஷனில் இருக்கு. ஸோ இன்றைய வகுப்பில் எம்சிக்யூ டிஸ்கஷன் செய்கிறதுக்கு இருக்கு. சரி பிள்ளைகள், முதலாவது கேள்விக்கு வாங்க. முதலாவது கேள்வி முழுக்க யூனிட் 1ல் வந்திருக்கிற கேள்வி. இந்த முதலாவது கேள்வி உங்களில் சிலரை குழப்பத்திற்குட்படுத்தி இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கும். ரைட்? உங்களில் சிலரை குழப்பத்துக்குட்படுத்தின கேள்வியா இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த முதலாவது கேள்வியில பிள்ளைகள் முதலாவது ஆன்சரை பாருங்க, சமதானி கண்டுபிடிப்பு. இதுக்கு முதலாவது கேள்வி என்ன? பின்வரும் தொடர்புகளில் பொருத்தப்பாடு மிக குறைவானது. இந்த டைப் கொஸ்டின் பொருத்தப்பாடு மிக குறைவானது என்றால் அர்த்தம் என்ன? பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு கூடியது, அல்லது 100% பிழையாக இருக்கக்கூடியது. 100% பிழையாக இருக்கக்கூடியதுன்றதை விட என்ன, பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு கூடிய விடை இந்த 5ல் எது? இதுதான் கேள்வி. முதலாவது ஆன்சர் சமதானி கண்டுபிடிப்பு, ஜே தாம்சன். இது சரியா பிழையான்ற விடை. இந்த விடயம் நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் எடுத்தெடுப்புக்கே புல்லண்டு வந்துடுவாங்க. ஆனால் அது சரியான கூற்று. பிள்ளைகள், ஜே தாம்சன் உடன் தொடர்புபட்ட கிட்டத்தட்ட 6 அல்லது 7 விடயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கும். அதுல ஒன்றுதான் பிள்ளைகள் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், திணிவு நிறமாலை மானி. இந்த திணிவு நிறமாலை மானியை யாரு கண்டுபிடிச்சது, யாரு பயன்படுத்துறதுன்னு கேட்டு நம்ம எடுத்தெடுப்புக்கே சொல்லும் எஸ்ட்ரன் தான் திணிவு நிறமாலை மானியை கண்டுபிடிச்சார், பயன்படுத்தினார்னு சொல்லி. மட்டுமல்ல, இந்த சிலபஸ்ல அழகா சொல்லிருக்கு, ஜே தாம்சன் மற்றும் எஸ்ட்ரன் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த திணிவு நிறமாலை மானியை கண்டுபிடிக்கிறாங்க அல்லது பயன்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில் இந்த திணிவு நிறமாலை மானியை பயன்படுத்தி முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட சமதானி நியோனின் சமதானி. ரைட்? எனவே சமதானி கண்டுபிடிப்புடன் திணிவு நிறமாலை மானி தொடர்புபடுது. திணிவு நிறமாலை மானி கண்டுபிடிப்புடன் ஜே தாம்சன் தொடர்பு படுகின்றார். எனவே முதலாவது கூற்று சரியானது. முதலாம் கூற்று சரியானது. இரண்டாம் கூற்றுக்கு வந்த நீங்க சொன்னால் சரியா பிள்ளைங்க. இந்த கூற்று நிறைய பேர் பிள்ளைன்னு எடுத்திருக்கிறாங்க. நீங்க ஃபேஸ் பண்ண கூகுள் ஃபார்ம் பார்க்குற நேரத்தில் பிள்ளைகள் முதலாவது கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு பிள்ளை. நிறைய பேர் ஆன்சர் கேட்ட முதலாவது ஆன்சர் ஏன் சமதானி கண்டுபிடிப்புக்கும் ஜே தாம்சனுக்கும் என்ன தொடர்புன்றதான் உங்களோட கேள்வி. தொடர்பு இருக்கு. ரைட். ரெண்டாவது பொன்னிதழ் பரிசோதனை 3 பேர் தொடர்பு படுறாங்க. ரதர்ஃபோர்ட், மாஸ்டன், கைகர் 3 பேரும் தொடர்பு படுறாங்க. அந்த அடிப்படையில் மாஸ்டன் இங்க தரப்பட்டு இருக்கு. சரியான கூற்று. மூணாவது விடயம் துளையுள்ள அனோட்டை கண்டுபிடிச்சது. நான் சொன்னேனே ஜே தாம்சனோட தொடர்புபடுகின்ற விடயங்கள் 6 சொல்லி, அதுல ஒன்றுதான் துளை உடைய அனோட்டை பயன்படுத்தியவர் ஜே தாம்சன். துளை உடைய கெதோட்டை பயன்படுத்தினது யாரு, புரோத்ரன்களை கண்டுபிடிச்சது யாரு, நேர்கதிரை கண்டுபிடிச்சது யாருன்றது உனக்கு தெரியும். ஆனா உண்ட மொழிநடையில அல்லது உண்ட வளமையில் இல்லாத ஒரு வசனம் தான் துளை உடைய அனோடை பயன்படுத்துதல். இது பயன்படுத்தப்பட்டுச்சு. யாரால் பயன்படுத்தப்பட்டுச்சு? ஜே தாம்சனால் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஜே தாம்சன் துளை உடைய அனோட்டை உடைய கதோட்டு குழாயை பயன்படுத்திதான் கதோட்டு கதிர்கள பாதைக்கு செங்குத்தாக இன்னொரு காந்த புலத்தை அல்லது ஒரு மின் புலத்தை பிரயோகிச்சார். இதிலிருந்து தான் கதோட்டு கதிர்கள் எதிர் ஏற்றமுடைய துணிக்கைகள் கண்டுபிடிக்கிறார். சரியா பிள்ளைகள்? ஓகே. சோ மூணாவதும் சரி, ஜே தாம்சன் தான் துளை உடைய அனோட்டை பயன்படுத்தினார். ரைட் பிள்ளைகள். நாலாவது, அணுக்களில் கருவில் உள்ள நேரேற்றங்கள் தனி இலத்திரன் அலகுகளால் அதிகரிக்கின்றது.
அணுக்கருவில் இருக்கிற நேரேற்றங்கள் தனி இலத்திரன் அலகுகளாக அதிகரிக்குது என்றது சொன்னது ரதர்ஃபோர்டா? அல்ல. இதை சொன்னது யாரு? மோஸ்லி. இந்த வசனத்தை பயன்படுத்தினது மோஸ்லி அணுவின் கண்டுபிடிப்பின். ஆக 4வது பிள்ளைகள் பிழையான ஒரு விடயம். 5. ஒரு அணுவில் ஒரு இலத்திரன்களுக்கு 4 சக்தி சுட்டன்களும் சமனாக இருக்கா? சக்தி சுட்டன்கள் யூனிட் 1.3. சக்தி சுட்டன் ஒரு அணுவில் 2 இலத்திரன்களுக்கு 4 சக்தி சுட்டன்களும் சமனாக இருக்காது என்று சொல்றது ஃபவுல். சரியான கூற்று. பிள்ளைகள் முதலாம் கேள்வியை பொறுத்தவரைக்கும் ஆன்சராக வாரதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, 4வது ஆன்சர். ஒரு சில பிள்ளைகள் இந்த முதலாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சரையும் கொடுக்கறாங்க. அதுக்கு அவங்க இன்னும் ரைட் நியூ சிலபஸோட முழுமையாக இணைய இல்லைன்னு தான் அர்த்தம். ரைட், முதலாவது ஆன்சர் வராது. முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 4வது, எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, ரைட். அடுத்தது பிள்ளைகள் 2வது கேள்விக்கு வருவோம். சக்தி சுட்டெண்களுடன் தொடர்புபட்ட கேள்வி, அதாவது யூனிட் 1.3 உடன் தொடர்புபட்ட கேள்வி. முதன்மை சக்தி சுட்டெண் M, திசைவில் சக்தி சுட்டெண் L ஆகியவற்றை கருதும் போது N+L. 2வது கேள்வி சொல்லும் பிள்ளைகள் N+L இந்த கூட்டுத்தொகை சிறிதாக இருக்க வேண்டும் அல்லது சமனாக இருக்க வேண்டும் 4க்கு. தொடர்பை திருப்தியாக்கக்கூடிய உச்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? இந்த தொடர்பை திருப்தி செய்யக்கூடிய இலத்திரன்களின் உயர் எண்ணிக்கை யாது? சரி, ஓகே. பிள்ளைகள் எண்ணிற்கு வரக்கூடிய அதி உயர் பெருமானம் இந்த நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் எண்ணுக்கு வரக்கூடிய அதி உயர் பெருமானம் பிள்ளைகள் 4. இந்த எண்ணுக்கு 5 பெருமானம் வரையலாம். இந்த எண்ணுக்கு 5 பெருமானம் வந்தால் எல்லுக்கு பெருமானம் பூஜ்ஜியத்தை விட சிறுசா இருக்கும். பூஜ்ஜியத்தோட சிறுசுனா என்ன? -1 -2. சொல்லு, L -1 -2 அடுக்காதுதான். சோ எண்ணுக்கு சாத்தியமான உயர் பெருமானம் 4. இந்த நேரத்துல எல்லுக்கு வரக்கூடிய பெருமானம் 0. இப்ப 4 0 4 சமனா இருக்கு. அதாவது யாரு? 4s சாத்தி. அடுத்த பிள்ளைகள் எண்ணுக்கு 3 பெருமானத்தை போட்டால் எல்லுக்கு வரக்கூடிய பெருமானம் பிள்ளைகள் 1 வரும் அல்லது 0 வரும். n சமன் 3 ஆகிற நேரத்துல L சமன் 2 ஆக முடியுமா? அப்ப 3 2 என்ன பிள்ளைகள்? 5. நம்மளோட நிபந்தனை என்ன சொல்லுது? 4க்கு சமனா இருக்கணும் அல்லது சிறுசா இருக்கும். சோ n சமன் 3 ஆகிற நேரத்துல எல்லுக்கு வரக்கூடிய பெருமானம் 1 வரலாம் அல்லது 0 வரலாம். then 3p வரும் அல்லது 3s வரும். இதே போல பிள்ளைகள் எண்ணுக்கு 2 சொல்ற பெருமானம் வருகின்ற பொழுது, எண்ணுக்கு 2 சொல்லி வார பெருமானம் வார நேரத்துல எல்லுக்கு பிள்ளைகள் 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். 2 + 2 4. எல்லுக்கு 3 வரையிலுமா? அப்ப என்ன? 3 சக 2 5 வந்துடும். சாத்தியமே. இப்ப சொல்லு, L சமன் 2 என்றால் அது என்ன பிள்ளைகள்? 2D. 2Dன்னு சொல்லி ஒரு உபசக்தி மட்டம் இருக்கா? இல்லை. then 2p வரும், என்ன? 2s வரும். அதே போல பிள்ளைகள் n சமன் 1 ஆகிற நேரத்துல எல்லுக்கு சாத்தியமான பிள்ளைகள் உனக்கு தெரியும் 0 மட்டும். then யார் வரப்போகுது? 1s மட்டும் வரும். சோ சொல்ல பிள்ளைகள் 4sல மேக்ஸிமம் 2, 3pல மேக்ஸிமம் 6, 3sல 2, 2pல மேக்ஸிமம் 6, 2sல 2, 1sல 2. சோ இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்று நீ பார்த்தீன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன ஆன்சர் வருது? 20 இலத்திரன்கள். எனவே 2வது கேள்விக்குரிய ஆன்சராக வரப்போறது 5வது ஆன்சர். 5வது ஆன்சர். கடினம் இல்லை, வளமையான ஒரு கேள்விதான்.
அடுத்ததாக பிள்ளைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு கேள்வி வந்திருக்குது. C double bond O NH2 CH double bond CH CH NH2 and CN CN. Right? Okay. பின்வரும் சர்வேயின் IUPAC பெயர் யாது? இதான் கேள்வி. ஸோ இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 3 தொழிற்படு கூட்டங்கள் காணப்படுது. அமைடுன்ற தொழிற்படு கூட்டம் இருக்குது. NH2 அமைடு சொல்ற தொழிற்படு கூட்டம் இருக்குது. நைட்ரைல் சொல்ற தொழிற்படு கூட்டம் இருக்குது. இம்மூன்று தொழிற்படு கூட்டங்களுள் தொழிற்படு வலிமை கூடியது அமைடு. எனவே இதுதான் நம்மளுடைய பிரதான தொழிற்படு கூட்டமாக இருக்கும். தென் ஏனைய தொழிற்படு கூட்டங்கள் பிரதியீட்டு கூட்டங்களாக வரும். இப்படி கார்பன் சங்கிலி தெரிவு செஞ்சால் இந்த கார்பன் உள்ளடங்கலாகும். பிரதான தொழிற்படு கூட்டத்தில் இருக்கிற கார்பன் கட்டாயம் உள்ளடங்க வரும். அந்த கார்பன் உள்ளடங்கலாக நீங்க தெரிவு செய்யற கார்பன் சங்கிலி பிள்ளைகள் ஒரு CH2 group எழுத இல்லை. CH2 NH2 ன்னு சொல்லி வரணும். ஓகே. CH2 CN. தென் நீங்க தெரிவு செய்கின்ற கார்பன் சங்கிலி பிள்ளைகள் இது நீங்க படிச்சிருப்பீங்க. CN கூட்டம் பிரதியீட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது நல்ல உள்வாங்கி CN கூட்டம் பிரதியீட்டு கூட்டமாக வருகின்ற பொழுது CN கூட்டத்தில் உள்ள கார்பன் பிரதான கார்பன் சங்கிலியில் காணப்படாது என்றது உனக்கு தெரியும். தென் இதுதான் நீ தெரிவு செய்யற கார்பன் சங்கிலி. ஆக இந்த பிரதான கார்பன் சங்கிலியில் 5 கார்பன் தான் இருக்கு. இலக்கமிட்டால் இதுக்கு 1 2 3 4 5 இலக்கம். சரி, பிள்ளைகள் நீங்க பெயர் எழுதுற நேரத்துல NH2 கூட்டத்துக்கு என்ன பேர் சொல்ல போறீங்க? அமைனோ. இதுக்கு என்ன? சயனோ. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல யார் முன்னால இருக்கு? அமைனோ. எத்தனையாவது கார்பன்ல? 4வது கார்பன்ல. சோ பேர் வரும் 4 அமைனோ 5 சயனோ. 4 அமைனோ 5 சயனோ. 5 கார்பன் இருந்தால் பென்ட் 2 ஈன் அமைட். 2 ஈன் அமைட். சரி, அப்படி. சோ இவ்வாறு தான் பேர் வர வேணும். சோ இந்த இடத்துல பொருத்தமான ஆன்சர் என்ன பிள்ளைகள்? 3வது ஆன்சர். சரி, 4வது ஆன்சர். ஏன் 3வது ஆன்சர்ல அமைனோல 2 எம் இருக்குது இல்லையா? என்ன எத்தனை எம் வரணும்? 1 எம் வரும். சோ ஆன்சர் 4வது. ஓகே. சோ 3வது கேள்விக்குரிய ஆன்சர் 4வது. பிள்ளைகள் 4வது கேள்வி. முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் சரியான வரிசை எது? அடுத்த கேள்வி, முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் சரியான வரிசை எது?
ஸோ எக்ஸாமுக்கு ரெடியாக நீங்க இந்த கேள்விக்கெல்லாம் காலத்தை வீணாக்க தேவையில்லை. முதல் 20 மூலகங்கள்ல முதலாம் ஐநாக்க சக்தி இறங்கு வரிசை எல்லாரும் தெரிஞ்ச விடயம். ஸோ ஆன்சர் பிள்ளைகள் இரண்டாவது. ஓகே ரைட். இனிமே பிள்ளைகள் இனிமே அடுத்த கேள்வி இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்திருக்குது. பின்வரும் கரைசல்களில் எவ்விரண்டு நிறமற்ற கரைசல்களை கலக்கின்ற பொழுது நிறமுள்ள வீழ்படிவு பெறப்படும்? நிறமற்ற 2 கரைசலை கலக்கிற நேரத்தில் நிறமுடைய வீழ்படிவு கிடைக்க வேணும். சிலர் என்னதான் படிச்சாங்களோ தெரியாது, அவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளைன்றது ஒரு நிறம் இல்லையா, அப்படி ஒரு சிலர கருத்துக்கள் இருக்கு, முட்டாள்தனமான கருத்துக்கள். வெள்ளையும் ஒரு நிறம், அதுல தெளிவா இருக்கும். ரைட் பிள்ளைகள், உனக்கு 4 உப்புக்கள் தரப்பட்டிருக்கு. உப்பு A K2CrO4, உப்பு B KBr, உப்பு C பேரியம் குளோரைடு and உப்பு D AgNO3. இன்னொரு வகையில சொன்னால் பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்க, கற்றயன்கள் சொல்லி உனக்கு தரப்பட்ட கற்றயன்கள் K+ தந்திருக்குது, பேரியம் 2+ தந்திருக்குது, Ag+ தந்திருக்குது. இந்த 3 கற்றயன்கள் உனக்கு தந்திருக்குது. இதே போல அணையன்கள் சொல்லி உனக்கு தந்திருக்குது. CrO4 2- அணையன் தந்திருக்குது, Br- என்ற அணையன் தந்திருக்குது, Cl- என்ற அணையன் தந்திருக்குது, NO3- என்ற அணையன் தந்திருக்குது. தெளிவுதானே? ஓகே ரைட். சரி பிள்ளைகள், இப்ப இந்த ABCDன்னு சொல்ற 4 உப்புக்களில் ஏதாவது 2 உப்புக்களை நீங்க கலக்கிற நேரத்துல நிறமுடைய வீழ்படிவு கிடைக்குது என்றாலே அங்க நிறம் வருதுன்னு அர்த்தம். ஒரு திண்மம் இருக்குதுன்னா அந்த திண்மத்துக்கு கட்டாய நிறம் இருக்கும். ஸோ நிறமுடைய வீழ்படிவுன்னு சொன்னாலும் சரி, வெறுமனை வீழ்படிவுன்னு சொன்னாலும் சரி, ரைட், அதுல எந்த மறுகருத்தும் இல்லை. இதுல பிள்ளைகள் இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னால், இந்த கற்றயன்கள்ல K+ என்று சொல்ற கற்றயன் ஒரு நாளும் என்ன செய்யாது பிள்ளைகள், வீழ்படிவை தோற்றுவிக்காது. நீங்க இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில வீழ்படிவுகள் தோற்றுவிக்கிறது சம்பந்தமா படிக்கிற நேரம் அணையன்களை வச்சு தான் படிக்கிறது, கற்றயன்களை வச்சு படிக்கிறேன். உதாரணத்துக்கு CrO4 2- சொல்ற அணையன் எந்தெந்த கற்றயனோட வீழ்படிவை தோற்றுவிக்கும்ன்ற மாதிரி தான் படிக்கிறது. அதுல மறுதலையை படிச்சு நம்ம இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியை கஷ்டப்படுத்த தேவையில்லை. மறுதலை என்ன, Ag+ சொல்ற கற்றயன் இந்த அணையனுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும்ன்ற அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. நம்ம எப்படி படிச்சால் போதியதா இருக்கும். Br- எனும் அணையன் கற்றயன்களுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும், அந்த சப்ஜெக்டை படிச்சால் போதியதா இருக்கும். அந்த அடிப்படையில அணையன்களுக்குள்ள நீ வந்து என்று சொன்னால் NO3- என்று சொல்ற அணையன் ஒரு நாளும் என்ன செய்யாது, NO3- சொல்ற அணையன் என்ன செய்யாது, ஒரு நாளும் வீழ்படிவை தோற்றுவிக்காது. சரி, ரைட். இப்ப வருவோம் இந்த CrO4 2- என்று சொல்ற அணையனுக்கு வரும். CrO4 2- சொல்ற அணையனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், இந்த அணையன் 4 வீழ்படிவுகளை மாத்திரமே ஏற்படுத்தும். ரைட். ஒன்று ஸ்ட்ரோன்சியம் 2+ உடன், பேரியம் 2+ உடன், Pb2+ உடன் and Ag+ உடன். இந்த 4 கற்றயன்களுடன் CrO4 2- அணையன் சேர்ந்து உருவாகின்ற சேர்வை என்ன, வீழ்படிவாக இருக்கும். ஸ்ட்ரோன்சியம் குரோமேட் ஒரு வீழ்படிவு, பேரியம் குரோமேட் ஒரு வீழ்படிவு, PbCrO4 ஒரு வீழ்படிவு, Ag2CrO4 வீழ்படிவு. ரைட், வீழ்படிவு.
இதுல பிள்ளைகள் இதுல இன்னும் கதைக்கிறதா இருந்தால் இந்த 3 வீழ்படிவுகளும் என்ன நிறத்தில் இருக்கும்? மஞ்சள் நிற வீழ்படிவுகளாக இருக்கும். மஞ்சள் நிற வீழ்படிவுகளாக இருக்கும். ரைட். Ag2CrO4 பிள்ளைகள் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவாக இருக்கும். Ag2CrO4 என்ன? செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவாக இருக்கு. பாருங்க பிள்ளைகள், இந்த 4 உப்புக்கள்ல நம்மள்ட்ட Ag பிளஸும் இருக்குது, CrO4 2- இருக்குது. என்ன பிள்ளைகள்? அதாவது உப்பு A இணையும் உப்பு D இணையும் இந்த 2 உப்புக்களையும் சேர்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு ஒன்று கிடைக்கும். ரைட். சோ நான் கேள்வி கொஞ்சம் கூடுதலா செய்றேன். ரைட், பெருசா செய்றேன். A and D இணை கலக்கின்ற பொழுது ஒரு வீழ்படிவு கிடைக்கும். அடுத்தது அணையன்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உனக்கு தந்திருக்கிற அணையன்கள் Br மைனஸ் ஓர்டராக எழுதுறேன். என்ன தியரி படிக்கிற ஓர்டர்ல வாரணி என்னது? Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் இவ் அணையங்கள் தோற்றுவிக்கின்ற வீழ்படிவுகள். நான் உனக்கு சொன்னேன் என்ன பிள்ளைகள்? என்ன சொன்னேன்? CrO4 2- 4 கற்றயன்களுடன், அதே போல Cl மைனஸ் Br மைனஸ் 2 பேரும் 4 கற்றயனுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும். I மைனஸ் 5 கற்றயனுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும். எவ்வளவு சிம்பிளா முடியும்? ரைட். Cl மைனஸ் Br மைனஸ் 4 கற்றயன்களுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும். I மைனஸ் 5 கற்றயனுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும். யார் அந்த கற்றயன்கள்? Cl மைனஸ் வீழ்படிவை தோற்றுவிக்கின்ற கற்றயன்கள் Ag பிளஸ் Pb2 பிளஸ் Hg2 2 பிளஸ் Cu2 2 பிளஸ். இந்த 4 கற்றயனுடனும் Cl மைனஸ் அதன் குளோரைடு வீழ்படிவை தோற்றுவிக்கும். அதே 4 கற்றயனோட எவ்வளவு இலகுவாக முடியுது பாரு. அதே 4 கற்றயனோட Br மைனஸும் புரோமைடு வீழ்படிவை தோற்றுவிக்கும். அதே 4 கற்றயனோட I மைனஸும் பிள்ளைகள் அயடைடு வீழ்படிவை தோற்றுவிக்கும். I மைனஸ் தோற்றுவிக்கிற 5வது வீழ்படிவு யாருக்குரியதுன்னு சொன்னால் Hg2+ உரியது. I மைனஸ் 5 கற்றயன்களுடன் அயடைடு வீழ்படிவை தோற்றுவிக்கும். யார் அந்த 5 கற்றயன்? இவங்க 4 பேரோட சேர்த்து இலகுவாக படிக்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரைட். ஒரு சரியான ஒரு வேலை படிச்சோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும். தாறுமாறா இதை பாடமாக்க தேவையில்லை. இந்த 4 கற்றயன் தான் இந்த 3 அணையனுக்கும் வருது. மேலதிகமாக Hg2+ மட்டும் வருது I மைனஸுக்கு மாத்திரம். ரைட். அந்த அடிப்படையில பாருங்க, இந்த கற்றயன்கள் பிள்ளைகள் நம்மளுக்கு இருக்கிற அணையன்கள் Cl மைனஸும் இருக்கு, Br மைனஸும் இருக்கு இல்லையா? ஆனா கற்றயன்களாக Ag+ இருக்கு, ஏனைய கற்றயன்கள் இல்லை. சோ Ag+உம் Cl மைனஸும் சேருகின்ற இடம் இருக்கா? இருக்குது. யாரும் யாரும்? C-யும் D-யும். C-யும் D-யும் சேர்ந்த AgCl வெள்ளை நிற வீழ்படிவு கிடைக்கும். இதே போல B and D, B-யும் D-யும் இணைந்தால் AgBr என்று சொல்ற வீழ்படிவு கிடைக்கும். AgBr வீழ்படிவு என்ன நிறம்? வெள்ளை நிறம் அல்லது என்ன? வெண் மஞ்சள் நிற வீழ்படிவு என்று நீங்க படிக்கிறீங்க. சோ இந்த நிபந்தனையை திருப்தி செய்கின்ற மாதிரி நம்மளுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏயும் பியும் வராது. சோ ஆன்சரை பார்க்கிற நேரம் பிள்ளைகள் B and D இருக்குது. 3வது ஆன்சர். ஆன்சர் 3. ரைட். சோ வீழ்படிவுகள்ன்ற தலைப்புக்கு கீழே நான் இந்த இடத்துல 2 விடயங்கள் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒன்று என்ன? குரோமேட்டின் வீழ்படிவுகள் 4. அடுத்தது என்ன? ஹேலைட்டின் வீழ்படிவுகள் 4. குரோமேட்டின் வீழ்படிவுகள் 4, இந்த 4 கற்றயனுக்குரியது. ஹேலைட்டின் வீழ்படிவுகளும் 4, இந்த 4 கற்றயனுக்குரியது. அதுல I மைனஸுக்கு மட்டும் என்ன? Hg2+. அவ்வளவுதான். ஓகே.
பிள்ளைகள் அடுத்தது ANDயும் இருக்குதுன்னு இங்க ஆன்சரா. ஸோ நாலாவது ஆன்சரும் வரும். ஏன் AND சேர்ந்தால் என்ன Ag2CrO4 உருவாகுது. ஸோ நாலாவது ஆன்சரும் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல A and B முதலாவது ஆன்சர் வராது, A and C இரண்டாவது ஆன்சர் வராது, B and D மூணாவது ஆன்சர் வரும், A and D நாலாவது ஆன்சரும் வரும், B and C அஞ்சாவது ஆன்சர் வராது. ஸோ இந்த கேள்விக்கு பிள்ளைகள் ஆன்சர் 3 அல்லது 4. ரைட். அதே சமயம் நாலாவது ஆன்சர் வராது. வீழ்படிவு தோற்றுவிக்கும் தான் A and D. ஆனா பிள்ளைகள் ஏன்றத நம்ம ஆன்சருக்குள்ள எடுக்கலாம். ஏன் சொல் K2CrO4ன்றது மஞ்சள் நிற கரைசலா இருக்கும் இல்லையா? CrO4 நீர் கரைசல் மஞ்சள் நிற முடியுது. ஆனா கேள்வியின் நிபந்தனை என்ன? கேள்வியின் நிபந்தனை என்னது? பின்வரும் கரைசல்கள் எவ்விரண்டு நிறமற்ற கரைசல்களை கலக்கிற நேரத்துல. இதுல பிள்ளைகள் ஏன்றது ஒரு நிறமற்ற கரைசலா? இது மஞ்சள் நிற கரைசல். தென் நம்ம ஏ கலந்து வீழ்படிவை தோற்றுவிக்க முடியுமா? முடியாது. சோ நாலாவது ஆன்சர் வராது. சோ இந்த இடத்துல பிள்ளைகள் மூணாவது மட்டும்தான் ஆன்சர். இந்த இடத்துல மூணாவது மட்டும்தான் ஆன்சர். Okay, good. இந்த தொண்டமானாருடைய ஸ்கீம் இருக்குதானே, இந்த ஸ்கீம்ல லேஸ்ல நம்ம கை வைக்க போக கூடாது. அவதாரி ஸ்கீம்ல லேஸ்ல கை வைக்க போக கூடாது. என்று சொன்னால் பலர் சேர்ந்து உருவாக்குற பேப்பர், பல போட்டிகளுக்கு மத்தியில் உருவாக்குற பேப்பர், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் பிரைவேட் ஸ்டாஃபுக்கும் இடையில் இருக்கிற பிரதானமான ஒரு போட்டியில் உருவாக்குற பேப்பர் தான் இந்த தொண்டமானார். ரைட். ஸோ இந்த ஸ்கீமோ பேப்பர்லையோ பிளபிடிக்க போறன்றது பிள்ளைகள் பொருத்தம் இல்லை, பொருத்தம் இல்லை. ஓகே, அடுத்த கேள்விக்கு வரும். மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் மெத்தேன் வாயு இணையும் O2 வாயு இணையும் உடைய கலவை ஒன்றில் உள்ள மெத்தேன் வாயுவின் திணிவு பின்னம் 3/1 ஆகும். கலவையில் உள்ள O2 வாயுவின் மூல் பின்னம் என்ன? எளிமையான கேள்வி. ஒரு தொகுதி இருக்காம் பிள்ளைகள், சரியா? அந்த தொகுதி வாயுக்களை உடைய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில மெத்தேன் வாயு இருக்குதாம் அண்ட் O2 வாயு இருக்காம். இவங்க ரெண்டு பேரையும் உடைய ஒரு வாயு தொகுதி, சரியா? இந்த தொகுதியில அவர் சொல்றாரு, மெத்தேன் வாயுட திணிவு பின்னம் 3/1. திணிவு பின்னம் மெத்தேனின் திணிவு பின்னம் 3/1 என்றால் O2 திணிவு பின்னம் 3/2 என்று சொல்லி அவர் உனக்கு சொல்லணுமா? தேவை. பிள்ளைகள், மெத்தேனின் மூல் பின்னம் கேள்வி, அப்படித்தானே? கலவையில் O2வின் மூல் பின்னம் யாதுன்றது எடுத்துக்கோ. O2 மூல் பின்னம் X என்று எடுத்துக்கோ. தென் மெத்தேனின் மூல் பின்னம் என்னவா இருக்கும்? 1 - X இருக்கும். ஏன்? இந்த கலவையில் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கு. ரெண்டு பேருடைய மூல் பின்னங்களுடைய கூட்டுத்தொகை ஒன்றுக்கு சமனா இருக்கும். மெத்தேனின் மூலத்திணிவு, ஆக்சிஜன் மூலத்திணிவு என்ன பிள்ளைகள்? 32. ஆக்சிஜனின் மூலத்திணிவு 32. மெத்தேனின் மூலத்திணிவு என்ன? 16.
கெமிக்கல் கல்குலேஷன் படிச்சு தர நேரத்துல நான் உனக்கு ஒரு சமன்பாடு படிச்சு தந்திருப்பேன். அது என்ன சமன்பாடு? மூல் பின்ன விகிதம். பிள்ளைகள், மூல் பின்ன விகிதம் ஏதாவது ஒரு தொகுதியில் காணப்படுகின்ற எவையேனும் இரண்டு கூறுகளின் மூல் பின்ன விகிதம் சமனா இருக்கும். அந்த ரெண்டு கூறுகளினதும் திணிவு பின்ன விகிதம் இணை அவற்றின் மூலர் திணிவு இருக்குதானே, அகட விகிதத்தால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கு. இந்த சமன்பாடு கெமிக்கல் கல்குலேஷன்ல உனக்கு சொல்லித்தார சமன்பாடு. சோ நம்ம எடுப்போம் பிள்ளைகள், மூல் பின்ன விகிதம் எடுப்போம். O2வுக்கும் மெத்தேனுக்கும் எடுப்போம். சரியா? O2வுக்கும் மெத்தேனுக்கும் எடுப்போம். O2வின் மூல் பின்னம் x ஆக இருந்தால் மெத்தேனின் மூல் பின்னம் என்ன? 1 - x. அப்படிதான் எடுத்திருக்கிறோம். இது என்ன? மூல் பின்ன விகிதம் சமன் திணிவு பின்ன விகிதம். O2 திணிவு பின்னம் 2/3 சொன்னால் மெத்தேனின் திணிவு பின்னம் என்ன? 1/3. சோ இதான் என்ன? திணிவு பின்ன விகிதம். இன் கீழ் O2வின் மூலர் திணிவு 32 சொன்னால் மெத்தேனின் மூலர் திணிவு என்ன? 16. இத சுருக்கன். இதுக்கு மேல என்ன இருக்கு? 5ஆம் ஆண்டு புள்ள செய்யற வேலை. x இன் கீழ் 1 - x சமன் என்ன பிள்ளைகள்? 1 வரும். அப்படிதான் எல்லாம் கேன்சல் ஆகி 2 2 1 வரும். So x சமன் 1 - x 2x சமன். So x is equal half. So இந்த தொகுதியில O2வின் மூல் பின்னம் half. So ஆன்சர் என்ன? முதலாவது ஆன்சர். இதுக்கு அப்படி போட்டு இப்படி போட்டு 1000 எழுதி நேரத்தை வீணாக்குற விஷயம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாஸ் பேப்பர்ல நிறைய இடங்கள்ல இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றது கேள்விகள் வந்திருக்கு. கெமிக்கல் கல்குலேஷனுக்குரிய பாஸ் பேப்பர் கலெக்ஷன் 2000+ புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி எக்கச்சக்கமான கேள்விகள் செய்யக்கூடியதா இருக்கு. சரி பிள்ளை, முதலாவது ஆன்சர். ரைட் பிள்ளைகள், அடுத்த கேள்வி அயன் சமநிலையில வந்திருக்கிற ஒரு கேள்வி. சொல்லப்படுகின்ற விடயம், ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் NaOH நீர் கரைசல் காணப்படுகின்றது. அதன் செறிவு 10⁵ m. காணப்படுகின்ற வெப்பநிலை 50 பாகை C வெப்பநிலை. என்ன செய்யறன்னு சொன்னால், இந்த தொகுதியை ஐதாக்கம் செய்றார். 10 மடங்கு ஐதாக்கம் செய்றார். இந்த தொகுதியை 10 மடங்கு ஐதாக்கம் செய்தால் அங்கு காணப்படுவது தொடர்ந்து NaOH கரைசலாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் செறிவு 10⁶6 m ஆக மாற்றமடையும். வெப்பநிலை 50 பாகை C வெப்பநிலை. தொடர்ந்து தொகுதியினை என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகள், குளிர்விக்கிறார். NaOH aqueous. இந்த செறிவு என்ன? 10⁶6 m. தொகுதியை குளிர்விக்கிறார். 25 பாகை C வெப்பநிலைக்கு குளிர்விக்கிறார். இதான் அவர் செய்கின்ற மாற்றங்கள். உனக்கு KW பெருமானங்கள் தந்திருக்கிறது. சரி, கேள்வி எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க.
கேள்வி எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. சோ இந்த ஆரம்ப கரைசல்ல NaOH செறிவு 10.5 சொன்னால் பிள்ளைகள் OH மைனஸ் அயன்களின் செறிவு 1/10.5 இருக்கும். சோ POH பிள்ளைகள் 5 இருக்கும். தென் 50 பாகை சீல பிள்ளைகள் pH இருக்க போறது. 50 பாகை சீல pKw என்ன பிள்ளைகள் 13. அவர் தந்திருக்கிறார் என்ன 50 பாகை சீல pKw 13. இதிலிருந்து POH 5 கழிச்சேன்னு சொன்னால் உனக்கு ஆன்சர் வரும் 8 ன்னு சொல்லி ஆன்சர் 8 ன்னு சொல்லி ஆன்சர் வரும். இதே போல 25 பாகை சிக்கு போங்க. 25 பாகை சில இந்த கரைசல்ல இருக்கிற OH மைனஸ் அயன்களோட செறிவு 1/10.6 அப்படின்னு சொன்னால் 25 பாகை சில POH என்ன பிள்ளைகள் 6. then pH என்னது 14 இருந்து நீ 6 கழிக்கவன் again என்ன வருது 8 ன்னு வருது. சோ இந்த மாற்றத்தின் பொழுது பிள்ளைகள் இந்த மாற்றத்தின் பொழுது கரைசலின் pH இல் மாற்றம் நிகழ்ந்திருக்கா இதான் கேள்வி. சோ இந்த ஆன்சர் பிள்ளைகள் கரைசலின் pH இல் மாற்றம் ஏற்படவில்லை. சோ அந்த क्वेश्चनக்குரிய ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். பிள்ளைகள் பிசிக்கலா கிளாஸ் ஏறன்னு சொன்னா ஒரு கேள்வியை விளங்கப்படுத்திட்டு அந்த கேள்வியை பேஸ் பண்ணி 2-3 கேள்விகள் தந்து செஞ்சுட்டு போடுறதுதான் வளமை. சொன்ன ஆன்லைன் வகுப்புகள் படியினால அப்படி கேள்விகள் செய்யறதுக்குரிய எண்ணங்கள் வருது இல்லை ரைட். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு ரைட். இல்லை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வின்னு சொன்னால் pH சமன் 2 இணை உடைய HCl aqueous ஆனது இரண்டு மடங்கு ஐதாக்கப்பட்டது புதிய pH யாது? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சரி, இந்த கேள்விக்கு நீங்க எவ்வாறு ஆன்சர் எடுப்பீங்க? என்ன ஆன்சர்? எம்சிக்கு கேள்வி சொல்லி தந்திருக்கேன். தியரி படிக்கிற நேரத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். நீங்க எடுக்க போறீங்க. HCl யாரு? ஒரு 1. HCl யாரு பிள்ளைகள்? ஒரு 1. 1 ன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன சமன்பாடு? புதிய pH அல்லது POH. 1 அமிலம்டா pH ன்னு வரும், 1 மூலம்டா POH வரும். ஓகே, சோ புதிய pH அல்லது POH சமனா இருக்கும் என்ன? பழைய pH அல்லது என்ன? POH ஐதாக்கப்பட்டால் பிள்ளைகள் ஒரு அமிலம் ஐதாக்கப்பட்ட pH என்ன செய்யும்? கூடும். சந்தேகம் இல்லை தானே? சோ என்ன செய்யணும்? பழைய pH ஓட கூட்டணும். ஒரு மூலம் ஐதாக்கப்பட்ட POH என்ன செய்யும்? கூடும். என்ன? சோ கூட்டத்தான் வரும், கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ புதிய pH சமன் பழைய pH பிளஸ் 10 மடங்கு 10 மடங்கு இத கூட்ட வரும். புதிய POH சமனா இருக்கும் யாருக்கு? பழைய POH உடன் நீ கூட்ட வேணும், 10 மடங்கு கூட்ட வேணும். இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அமிலம் தென் எவ்வாறு சமன்பாடு வரும்? புதிய pH சமன் பழைய pH உடன் நீ கூட்ட வேணும், 10 மடங்கு நீ கூட்ட வேணும். சொல்லு, பழைய pH என்ன? 2.
இதனுடன் நீ கூட்ட வேணும் 10 மடங்கு. எத்தனை மடங்கு 5 ஆக்கப்படுது? 2 மடங்கு 5 ஆக்கப்படுது. பிள்ளைகள் 2 சொல்றது இதான் விடயம். இதுதான் அந்த மேத்தமேட்டிக் நாலேஜ். 2ன்றது 10 எத்தனை மடங்கா இருக்கும்? 10 எத்தனை மடங்குக்கு நம்ம 2 சொல்றது? log table பாவிக்கிறவனுக்கு தெரியும். 10 0.30 10 மடங்கு தான் 2க்கு சமனா இருக்கு. சோ இங்க 10 மடங்கு என்ன பிள்ளைகள்? 0.30 10. சோ ஆன்சர் என்ன? 2.30 புதிய pH இருக்கு. ரைட். வேற ஒண்ணும் இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? ரைட். இதே போல பிள்ளைகள் ஒரு மென் அமில அல்லது மென்மூல கரைசல் ஒன்று ஐதாக்கப்பட்ட நேரத்தில் ஐதாக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு பிஹெச்சில் அல்லது பிஓஹெச்சில் மாற்றம் ஏற்படும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. தியரி படித்து தர நேரத்தில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஸோ அந்த விடயங்களை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே. ஸோ அந்த மாடல் கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. பிசிக்கல் வகுப்புக்கும் ஆன்லைன் வகுப்புக்கும் இருக்கிற வேறுபாடுகள் தான் இது. என்ன செய்ய, நம்ம இதுல கிடைக்கிற உயர்ந்தபட்ச பலனை எடுத்தாகும். நான் சொல்ற விடயங்கள் இல்ல நீங்க செய்ய இல்ல தேடி படிக்கிற நேரத்துல பார்க்க இல்லைன்னு இருந்தால் பிள்ளைகள் அந்த விடயங்களை படிச்சவங்களோட கொப்பியை கொஞ்சம் வாங்கி அந்த விடயத்தை கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கொள்ளும். உனக்கு புதுசா இருந்தா உள்வாங்கிக் கொள்ளும். ஓகே. அடுத்த क्वेश्चनக்கு வருவோம். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மூல வலிமையோட தொடர்புபடுகின்ற விடயம். CH3CH2NH2 நேரத்தை வீணடிக்காம செஞ்சாலும் நல்லம் தான் இந்த கேள்வியை பொறுத்தவரை. CH3CH2 3 times N. C யார்? CH3C double bond NH2. D யார்? Aniline. E யார்? அமோனியா. நீங்க நைதரசனையுடைய சேதனச் சேர்வைகளோட மூல வலிமையை எவ்வாறு படிக்கிறீங்க? அமைன்களுக்கு மூல வலிமை கூடுதலா இருக்கு. யாரை விட? அமோனியாவை விட. அமோனியாவுக்கு கூடுதலா இருக்கும் எனிலினை விட. அவருக்கு கூடுதலா இருக்கு அமைடை விட. சோ ஆன்சர் A, B க்கு கூடுதலா இருக்கும் E ஐ விட E க்கு கூடுதலா இருக்கும். D ஐ விட D க்கு கூடுதலா இருக்கும் C ஐ விட. A, E இவங்களை நீ எவ்வாறு பாகுபடுத்தலாம்? ஏன்றது என்ன? ஒரு முதல் அமைன். Bன்றது என்ன? ஒரு புடை அமைன். முதல் வழி புடைந்து வார நேரத்துல வழிக்கு உயர்வா இருக்கும் முதலை விட, முதலுக்கு உயர்வா இருக்கும் புடைய விடன்னு சொல்லி நீங்க தியரியில தெளிவாக படிச்சிருக்கிறீங்க. சோ இந்த இடத்துல A க்கு உயர்வா இருக்கும் B ஐ விட. எனவே பிள்ளைகள் இந்த கேள்விக்கு உரிய ஆன்சர் மூணாவது ஆன்சர். சரி, ஆன்சர் என்னது? முதலாவது ஆன்சர். முதலாவது. ஆன்சர் முதலாவது.
சந்தேகம் இல்லை, முதலாவது ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த क्वेश्चन கேள்வி வாசிப்போம். 20 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமானது 0.05 மோல் per டெசிமீட்டர் கனம் H2SO4 அமிலத்தினூடாக 50 செகண்ட்களுக்கு செலுத்தப்படுகின்றது. இறுதி கரைசலின் pH ஆக அமையக்கூடியது. ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு வசனத்தை மிஸ் பண்ணியிருக்க. கேள்வி இப்படித்தான் வந்திருக்கணும். 20 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமானது 0.05 மோல் per டெசிமீட்டர் கனம் H2SO4 அமிலத்தின் ஊடாக, இந்த இடத்துல இருக்குதானே அமிலத்தின் ஊடாக இருக்குதானே, அங்க எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் அமிலத்தின் நீர்க்கரைசலின் ஊடாக, aqueous solution, அமிலத்தின் நீர்க்கரைசலின் ஊடாக 50 செகண்ட்களுக்கு செலுத்தப்படுகின்றது. இறுதி கரைசலின் pH ஆக அமைவது என்னன்றது கேள்வி. ரைட். என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னார்கள் H2SO4 நீர் கரைசல் இருக்குது, H2SO4 aqueous இருக்கு. இந்த நீர் கரைசல்ல காணப்படுகின்ற அயன்கள் H+ அயன்கள் இருக்கும், SO4 2- அயன்கள் இருக்கும், OH- அயன்கள் இருக்கு. இந்த மூன்று அயன்களும் இந்த நீர்க்கரைசல் இருக்குது. இந்த நீர்க்கரைசல் அயனாக்கம் அடையாத கூறுகள் சொல்லி யார் இருக்கும்? H2O இருக்கு. இந்த 4 கூறுகளும் இந்த நீர்க்கரைசல் இருக்கு. H2SO4 aqueous H2SO4 மட்டுமா இருக்காங்க? இல்ல, நீரும் இருக்கு. H2SO4 aqueous H2SO4 இருக்கு, நீரும் இருக்கு. H2SO4 முற்றாக அயனாக்கம் அடை. இதன் காரணமாக H+ SO4 2- வரும். அயனாக்கம் அடையாத H2SO4 இருக்குமா? இருக்கா. ஆனா நீர் பகுதியாக அயனாக்கம் அடை. இதன் போது H+ வரும், OH- வரும், அயனாக்கம் அடையாத நீர் மூலக்கூறும் வரும். இந்த கரைசல் மின்பகுக்கப்படுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் கட்டாயம் 2 மின்வாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க. இங்கு பயன்படுத்தப்பட்ட மின்வாய்கள் சம்பந்தமாக கேள்வியில கதைக்க இல்லைன்னு சொன்னால் நீ வழங்கிக் கொள்ள வேணும் அந்த மின்வாய்கள் சடத்துவமானவை என்று வழங்கிக் கொள்ள வேணும். அந்த மின்வாய்கள் சடத்துவமான மின்வாய்கள் வழங்கிக் கொள்ள வேணும். மின்பகுப்பு செய்யறன்னு சொன்னால் பிள்ளைகள் கட்டாயம் வெளியிலிருந்து ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தல் வேண்டும். ஒரு பேட்டரியினூடாக ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தால் தான் மின்பகுப்பு செய்யலாம். இவை சடத்துவ மின்வாய்கள். பேட்டரியின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் யாரும்? எனோட் மின்வாயாக இருக்கு. பேட்டரியின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் எனோடாக இருக்கு. எனோடில் என்ன நடைபெறும்? ஆக்சிடேஷன் நடைபெறும். பேட்டரியின் எதிர்முனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் கேதோட் மின்வாயாக இருக்கும். இதுல ரிடக்ஷன் நடக்கும், தாழ்த்தல் நடக்கும். பிள்ளைகள் இந்த நேர் மின்வாய், அதாவது பேட்டரியில நேர்முனைவோடு இணைக்கப்பட்ட மின்வாய் எனோடா இருக்கும், அது பிளஸ்ஸா இருக்கும். இந்த பிளஸ் நோக்கி வருகின்றது யாரு பிள்ளைகள்? அணையன் பிளஸ் நோக்கி வரும் இல்லையா? பிளஸ் நோக்கி மைனஸ் வரும். மட்டுமல்ல H2O ஒரு நடுநிலை மூலக்கூறு, அதுவும் பிளஸ் நோக்கி வரும். சோ இந்த எனோட் மின்வாயை நோக்கி இந்த 3 கூறுகளின் பெயர்ச்சி காணப்படும். இதே போல கேதோட் மறைமுனைவாக இருக்கும். இதை நோக்கி கற்றையன் வரும் and நீர்மூலக்கூறும் வரும். ஓகே. சோ இங்க எனோடில் நடக்கிற தாக்கம் என்ன தாக்கமா இருக்கும்னு பாப்போமே. எனோட் ரியாக்ஷன். எனோட்ல என்ன நடக்கும் பிள்ளைகள்? ஆக்சிடேஷன். எனோடை நோக்கி யாரெல்லாம் வருது? SO4 2- வருது. SO4 2- வருது.
OH மைனஸ் வருது and நீர் மூலக்கூறு வருது. நீர் மூலக்கூறு வருது. சரி, இதில் SO4 2- ஒட்சியேற்றம் அடைந்தால் யாராக மாற்றமடையும்? நீங்க மின் ரசாயன தொடரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்திருக்குது இந்த SO4 2- புள்ளிகள் ஒட்சியேற்றம் அடைந்து யாராக மாற்றமடையும்? S2O8 2- ஆக மாற்றமடையும் சொல்லி தந்திருக்கு. 2 SO4 2- இரண்டு இலத்திரனை விடுவித்து S2O8 2- ஆக ஒட்சியேற்றம் அடையும். இதே போல OH- இதுவும் ஒட்சியேற்றம் அடையும். நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடையும். ஓகே, OH- எவ்வாறு ஒட்சியேற்றம் அடையும்? OH- ஆக்சிஜன் மறை 2 ஒட்சியேற்றம் இருக்கு. NH+ இருக்கு. இதுல யார் ஒட்சியேற்றம் அடைய போறது? ஆக்சிஜன் ஒட்சியேற்றம் அடையும். சோ OH- ஒட்சியேற்றம் அடைந்த யாரு கிடைக்கும்? O2 கிடைக்கும். சோ மின் ரசாயன தொடர்ல அந்த தாக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் OH- O2 ஆக ஒட்சியேற்றம் அடைகின்ற தாக்கத்தை நீங்க பாருங்க. 4 OH- புள்ளிகள் O2 ஆக மாற்றமடையும். பிளஸ் 2 நீர் கிடைக்கும். 4 இலத்திரனை விடுவிக்கும். இதே போல நீர் மூலக்கூறும் என்ன செய்யலாம்? புள்ளிகள் ஒட்சியேற்றம் அடையும். நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடைகிற நேரத்திலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? O2 கிடைக்கும். சோ இந்த நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடைகிற நேரத்துல இரண்டு நீர் மூலக்கூறு புள்ளிகள் 4 H+ விடுவிக்கும் and 4 இலத்திரனை விடுவித்து O2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். ஆக இந்த 3 ஒட்சியேற்றல் தாக்கங்களும் எனோட்டில் நடைபெறக்கூடிய தாக்கங்கள். மேபி நடக்கிற தாக்கம் எது என்று பார்ப்போம். சொல்லு, எனோடில் இந்த தாக்கம் நடக்குமா? இந்த தாக்கம் எனோடில் நடக்குமா? இந்த தாக்கம் எனோடில் நடக்கணும்னு சொன்னால் போதிய அளவு OH- கரைசல்ல காணப்படும். கரைசலுக்கு OH- கிடைக்கிற வழி என்ன பிள்ளைகள்? நீரின் அயனாக்கத்தால் மாத்திரம்தான் OH- கிடைக்கும். நீரின் அயனாக்கத்தால் கிடைக்கிற OH- புறக்கணிக்கத்தக்கதா இருக்கு. சோ கரைசலில் இந்த தாக்கம் நடைபெறுவது சாத்தியமற்றது. சரியா? சோ கரைசல்ல நடக்கப்போற ஒட்சியேற்றல் தாக்கம் கொண்டு இந்த தாக்கம் நடக்கும். முதலாம் தாக்கம் நடக்கும் அல்லது இரண்டாம் தாக்கம் நடக்கும். நீ மின் ரசாயன தொடர் எடுத்து பாரு. இந்த தாக்கம் ஆக கீழ் இருக்கு, இந்த தாக்கம் மேல் ஒரு இடத்துல இருக்கு. இது ஆக கீழ் இருக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லு, மின் ரசாயன தொடரில் யார் முதலில் ஒட்சியேற்றம் அடையும்? தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சவர் ஒட்சியேற்றம் அடையும் படிக்கிறீங்க. யாருக்கு தாழ்த்தல் அழுத்தம் குறைவோ அவர் தான் ஒட்சியேற்றம் அடையும். இன்னொரு வகையில் சொன்னால், யார் மின் ரசாயன தொடர்ல மேல இருக்கிறாரோ அவர் தான் ஒட்சியேற்றம். சோ இந்த ரெண்டு தாக்கங்களில் மின் ரசாயன தொடர்ல மேல இருக்கிற தாக்கம் இரண்டாவது தாக்கம். மின் ரசாயன தொடர்ல மேல இருக்கிற தாக்கம் இரண்டாவது தாக்கம். எனவே எனோடில் நடைபெறுவதற்கு சாத்தியம் கூடிய தாக்கம் இந்த இரண்டாவது தாக்கம். ரைட்? இதே போல ரைட், அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எனோடில் நடக்கிற தாக்கம் இந்த தாக்கம் சொல்லி. இதே போல கேத்தோடுக்கு வாங்க. கேத்தோடை நோக்கி போறது ரெண்டு பேர், H+ நீரும். H+ பிள்ளைகள் 2 H+, 2 எலக்ட்ரானேட்
H2 ஆக தாழ்த்தப்படும். உனக்கு தெரியும் கேதோட்ல நடக்கிற விடயம் என்ன? ரிடக்ஷன் இல்லையா? ஒன்று இந்த தாக்கம் அல்லது என்ன H2O H2O பிள்ளைகள் இலத்திரன ஏற்று H2 ஆக தாழ்த்தப்பட்டது. H2 ஆக தாழ்த்தப்பட்டது. H2O இலத்திரனை ஏற்று 2 இலத்திரனை ஏற்று H2 ஆக தாழ்த்தப்படுது. 2 OH மைனஸ் விடுவிக்கப்படும். 2 OH மைனஸ் விடுவிக்கப்படும். ஓகே. சோ இந்த ரெண்டு தாக்கங்களும் நம்முடைய கேதோடில் நடைபெறுவதற்கு சாத்தியமான தாக்கங்கள் அல்லது நடைபெறக்கூடிய தாக்கங்கள். இவற்றுள் எந்த தாக்கம் இப்ப கேதோட்ல நடக்க போகுது? H+ நம்மட கரைசல்ல போதிய அளவு காணப்படுதா? கரைசலுக்கு H+ கிடைக்கின்ற வழிகள் என்ன? நீரின் அயனாக்கத்தால கிடைக்கும். இன்னொன்று என்னது? நீர் மூலக்கூறின் அயனாக்கத்தால கிடைக்கும். இன்னொன்று என்னது? H2SO4வின் அயனாக்கத்தாலும் கிடைக்கும். எனவே தொகுதியில் போதிய அளவு H+ காணப்படும், நீரும் இருக்கு. சோ இந்த ரெண்டு தாக்கமும் நடக்கலாம் செறிவின் அடிப்படையில். செறிவின் அடிப்படையில் இந்த ரெண்டு தாக்கமும் நடக்கலாம். ஆனா இங்க செறிவின் அடிப்படையில் இந்த 3 தாக்கத்துல எந்த தாக்கம் நடைபெற முடியாது? இந்த தாக்கம் நடக்க முடியாது செறிவின் அடிப்படையில் இல்லையா? ஆனால் கேதோட பொறுத்த வரைக்கும் செறிவின் அடிப்படையில் 2 தாக்கமும் நடக்கும். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், கேதோட்ல தாழ்த்தல் நடக்கும். யாரு முதலில் தாழ்த்தப்படும்? தாழ்த்தல் அழுத்தம் கூடியவர் முதலில் தாழ்த்தப்படும், அல்லது மின்னிரசாயன தொடர்ல கீழ் இருக்கிறவர் முதலாவது தாழ்த்தப்படும். 2 பேர்ல மின்னிரசாயன தொடர்ல கீழ் இருக்கிறவர் யார் பிள்ளைகள்? இவர். இதுதான் என்ன? மின்னிரசாயன தொடர்ல கீழ் இருக்கு. சோ கேதோட்ல நடக்கிற தாக்கம் அந்த தாக்கம். சோ இங்க நடைபெறுகின்ற தாக்கங்களை பாருங்க பிள்ளைகள். கேதோட்ல 2H+ 2 இலத்திரனை ஏற்று H2 ஆக மாறுகின்ற தாக்கம். என்னோட பொறுத்த வரைக்கும் 2H2O O2 plus 4H+ சக 4 இலத்திரனாக மாறுகின்ற தாக்கம் நடக்கும். எனவே இங்கு நடைபெறுகின்ற நெட் ரியாக்ஷன் அல்லது செல் ரியாக்ஷன் கள தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்ய போறீங்க? கேதோடு தாக்கத்தை 2ஆல பெருக்கி அனோடு தாக்கத்தோட கூட்டுறீங்க. அப்பதான் எலக்ட்ரான் கேன்சல் ஆகும். சோ என்ன வரப்போகுது? இங்க 4H+ 4H+ கேன்சல், 4 இலக்ட்ரான் 4 இலக்ட்ரான் கேன்சல். நடைபெறுகின்ற தாக்கம் 2H2O 2H2 கேஸாகவும் O2 கேஸாகவும் மாற்றமடைகின்ற தாக்கம் தான் பிள்ளைகள் இங்கு நடைபெறுகின்ற கள தாக்கமாக இருக்கும். தெளிவா? இப்ப கள தாக்கத்தை பாருங்க. இந்த கள தாக்கம் நடைபெறுவதன் ஊடாக தொகுதியில் H+ அயன்களின் செறிவில் மாற்றம் நிகழுதா? கேதோடு தாக்கத்துல 4H+ தாக்கம் அடையுது, அனோடு தாக்கத்துல 4H+ விடுவிக்கப்படுது. சோ தொகுதியில் H+ அயன்களின் செறிவில் மாற்றம் நிகழுதா? இல்லை. தொகுதியில பிள்ளைகள் H+ அயன்களின் செறிவில் மாற்றம் இல்லைன்னு சொன்னால் தொகுதியில pH மாறி இருக்குமா? மாறி இருக்காது. அது சரி, தொகுதியில ஆரம்ப pH என்ன? தொகுதியின் ஆரம்ப pH என்ன? நீங்க பயன்படுத்துற H2SO4 கரைசல்ல செறிவு என்ன? 0.05 m செறிவையுடைய H2SO4 கரைசல். அந்த கரைசல்ல இருக்கிற H+ செறிவு என்ன? அதுல 2 மடங்கா இருக்கும் என்ன? சோ H+ செறிவு என்ன? 0.1 m. H+ செறிவு 0.1 சொன்னால் pH என்ன பிள்ளைகள்? உண்டு. தென் pH மாற போதா? இல்ல. சோ தொகுதி இறுதி pH என்னவா இருக்கும்? உண்டு என்று சொல்லி இருக்கு. சோ இறுதி கரைசலின் pH ஆக அமையக்கூடியது உண்டு. சோ ஆன்சர் என்ன? மூணாவது ஆன்சர். ஆன்சர் மூணாவது. ஜஸ்ட் 2 வரி கேள்வியா கேட்டிருக்க.
இது வந்து நான் பார்த்து செஞ்சேன்னு சொல்றேன். அதாவது ரிசோர்ஸ் புக்ல தந்தது, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிசோர்ஸ் புக்ல 249ஆம் பக்கத்துல தந்திருக்கிற கேள்வி. நான் இப்ப செஞ்சதுல இன்னும் கூடிய விளக்கம் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிசோர்ஸ் புக்ல 249வது பக்கத்தை பாருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். கேள்வி, மாறா அமுக்கத்தில் N2 கேஸ் H2 கேஸ் அமோனியா கேஸுடன் சமநிலை அடைகின்ற தாக்கம் தரப்பட்டிருக்கு. கேள்வி அவதானிக்கிற நேரத்துல சமநிலை மாறிலி Kp தொடர்புபடுது. சமநிலை மாறிலி Kp க்கான கோவை எழுதினால் NH3 கேஸின் சமநிலை பகுதி அமுக்கத்தின் வர்க்கத்தின் கீழ் N2 கேஸின் சமநிலை பகுதி அமுக்கத்தின் ஓராம் அடுக்கு H2 கேஸின் சமநிலை பகுதி அமுக்கத்தின் கணம். இதான் Kp க்கான கோவை. என்னும் சமநிலை T கெல்வின் வெப்பநிலையில் காணப்படுகின்றது. இச்சமநிலை தொகுதிக்கு மாறா வெப்பநிலையில் சடத்துவ வாயு ஹீலியம் செலுத்தப்படுகின்றது. ரைட், ஆரம்பத்தில் பிள்ளைகள் N2 கேஸ் H2 கேஸ் NH3 கேஸ் இவங்க மூணு பேரும் T கெல்வின் வெப்பநிலையில் பிள்ளைகள் மாறா அமுக்கத்தில், இதன் அமுக்கத்தை எடுத்துக்கோ, Pன்னு சொல்ற அமுக்கத்தை எடுத்துக்கோ. அந்த தொகுதி மாறா அமுக்க தொகுதி, மாறா அமுக்கத்துல காணப்படுது. இந்த தொகுதிக்குள்ள நீங்க வெளியே இருந்து சடத்துவ வாயு ஹீலியத்தை சேர்க்கிறீங்க. சொல்லுங்க, வருகின்ற ஹீலியம் தொகுதியில் N2 H2 NH3 இவங்களோட தாக்கம் அடைய போகுதா? இவங்களோட தாக்கம் அடையாது. ரைட், எனவே இவங்களோட மூல எண்ணிக்கையில மாற்றம் நிகழுமா? N2 வாரதால் H2 வாரதால் NH3 வாரதால் இல்ல. பட் இந்த தொகுதிக்குள்ள குறிப்பிட்ட அளவு ஹீலியம் வருகின்ற பொழுது அந்த ஹீலியத்தினால் ஒரு அமுக்கம் தோற்றுவிக்கப்படுமா இல்லையா? தோற்றுவிக்கப்படும். இதன் காரணமாக தொகுதியின் அமுக்கம் அதிகரிக்க பார்க்குமா இல்லையா? அதிகரிக்க பார்க்கும். ஆனால் இது எப்படிப்பட்ட தொகுதி? மாறா அமுக்க தொகுதி. மாறா அமுக்க தொகுதியில இந்த சடத்துவ வாயுவினால் ஏற்படுகின்ற அமுக்க அதிகரிப்பை ஈடு செய்வதற்காக வேண்டி இந்த சமநிலைத்தானம் மாற்றமடைய வேண்டும். இந்த சமநிலைத்தானம் மாற்றமடைய வேண்டும்.
விளங்கிச்சு? இன்னொரு முறை சொல்றேன். எப்படிப்பட்ட தொகுதி? மாறா அமுக்க தொகுதி. அதுக்குள்ள நீங்க ஒருத்தர புகுத்துறீங்க, ஒரு வாயுவை சேர்க்கிறீங்க. சேர்க்கின்ற வாயு காரணமாக ஒரு அமுக்கம் அதிகரிப்பு நிகழும். ஒரு அமுக்க அதிகரிப்பு நிகழும். அவதனை ஈடு செய்வதற்காக வேண்டி தொகுதி மாறா அமுக்க தொகுதி. உள்ள ஹீலியத்தை சேர்த்து அமுக்கம் அதிகரிக்கும் தானே, அதை ஈடு செய்யணும். தென் இந்த சமநிலை மாற்றம் அடைய வேண்டும். சோ இங்க சமநிலையில் மாற்றம் நிகழும். இங்க சமநிலையில் மாற்றம் நிகழும். உங்கள நிறைய பேர் படிச்சிருப்பீங்க மாறா கனவளவு தொகுதியை தான் படிச்சிருப்பீங்க. ஆனா இது மாறா கனவளவு தொகுதி இல்ல. நீங்க நோட்ஸ் எழுதியிருப்பீங்க எப்படி? மாறா கனவளவு தொகுதியில ஒரு சடத்துவ வாயுவை சேர்த்தால் சமநிலை பாதிக்கப்படாது. திரும்பி சொல்றேன், மாறா கனவளவு தொகுதியில் சடத்துவ வாயுவினை சேர்ப்பதனால் சமநிலை தானத்தில் மாற்றம் நிகழாது. வெப்பநிலை மாறாத விடத்து சமநிலை மாறிலியிலும் மாற்றம் ஏற்படாது. இது மாறா கனவளவு தொகுதி பிள்ளைகள். ஆனா இங்க கேட்டிருக்கிற கேள்வியில் இருக்கிற தொகுதி என்ன தொகுதி? மாறா அமுக்க தொகுதி. மாறா அமுக்க தொகுதியில் சடத்துவ வாயுவினை சேர்ப்பதனால் சமநிலை தானம் மாற்றம் அடையும். இங்க வெப்பநிலை மாறுதா பிள்ளைகள்? இல்ல. தென் யார் மாற்றம் அடையாது? சமநிலை மாறிலி மாற்றம் அடையாது. ஏன்? வெப்பநிலை மாற இல்லை. ஆனால் இங்கு சமநிலை தானம் மாற்றம் அடையும். தெளிவா இருக்கும். ஓகே. பிள்ளைகள் பாருங்க, PV சமன் nRT என்ற சமன்பாட்டுல தொகுதியிட வெப்பநிலை மாறுதா? இல்ல. அமுக்க மாறுதா பிள்ளைகள்? இல்ல. ஆர் மாற்றம் அடையுதா? இல்ல. மாறா வெப்பநிலை, மாறா அமுக்க தொகுதி, ஆறு மாற போற இல்ல. ஹீலியத்தை சேர்க்கிறதால மூல எண்ணிக்கை என்ன செய்யும்? அதிகரிக்கும். இதன் காரணமாக தொகுதியின் கனவளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். சோ இங்கு தொகுதியின் கனவளவில் அதிகரிப்பு நிகழும். இப்ப தொகுதிக்குள்ள காணப்படுறது யாரு? சேர்க்கப்பட்ட ஹீலியம் இருக்குது, H2 இருக்குது, N2 இருக்குது, அமோனியா இருக்குது. தொகுதியில வெப்பநிலை என்ன? T வெப்பநிலை. தொகுதியின் அமுக்கம் என்ன? P அமுக்கம். தொகுதியின் கனவளவு என்ன? ஆரம்ப கனவளவை வீண்டு வச்சுக்கோ. புதிய கனவளவு என்ன? X வீண்டு வைத்துக்கொள்ள. X என்றது ஒரு பெருமான். X என்றது ஒரு பெருமான், ஒரு நம்பர். சொல்லு, இந்த X என்றது பிள்ளைகள் ஒன்றை விட பெரிதாக இருக்கு. ஏன்? கனவளவு அதிகரிக்கும். சோ X என்றது ஒரு நாளும் ஒன்றை விட சிறுசா இருக்கா? ஒன்றிலும் பெருசா இருக்கு. ஓகே, சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த தொகுதிக்குரிய QP என்று வரும். சமநிலை குழம்பு இருக்கேன, ஹீலியத்தை சேர்த்தோடனே திடீர்னு தொகுதியில கனவளவு அதிகரிக்கு. அப்ப QP மாறப்போ QP என்னென்று வரும் சொல்லுவோம். QP கிரிய சமன்பாடு என்ன? NH3 கேஸின் என்ன? ஆரம்ப பகுதி அமுக்கம் தீன் வர்க்கம். சமநிலை பகுதி அமுக்கம் மாறி இல்ல, ஆரம்ப பகுதி அமுக்கத்துல வர்க்கம். N2 கேஸின் ஆரம்ப பகுதி அமுக்கத்தின் ஓராம் அடுக்கு, H2 கேஸின் ஆரம்ப பகுதி அமுக்கத்தின் கணம். இதானே QP குரிய கோவை. ஓகே. சோ PV சமன் nRT என்ற சமன்பாட்டில் பிள்ளைகள் அமுக்கத்தை எழுவாய் மாற்றம் செய்தால் என்ன வரப்போகுது? nRT இன் கீழ் V வரும். nRT இன் கீழ் V வரும். சரியா பிள்ளைகள்? ஓகே ஓகே. P சமன் புதிய அமுக்கம். ஓகே, அமோனியாட புதிய அமுக்கம். அமோனியா எடுத்துக்கொள்ளுங்க. PNH3 புதிய அமுக்கம் சமன். சொல்லு, இந்த இடத்துல அமோனியாட மூல எண்ணிக்கை மாறி இருக்குமா? அமோனியா தாக்கம் அடைஞ்சிருக்குமா? இல்லதானே. அமோனியாட மூல எண்ணிக்கை மாறாது. அதே மூல எண்ணிக்கை RT இன் கீழ் தொகுதியில கனவளவு மாறுவன். ஆரம்ப கனவளவு V, இப்ப இருக்கிற கனவளவு என்ன? XV. சோ இது சமன் பிள்ளைகள் பாருங்க, nRT இன் கீழ் V தர ஒன்றின் கீழ் X என்று சொல்றேன். சரியா?
சோ பாரு PNH3 புதியது அமோனியாவின் புதிய அமுக்கம் சமன் என்னன்றது என்ன அமோனியாட மூலணி RTO வீன்றது என்ன ஆரம்ப கனவளவு சோ இது என்னன்னு சொன்னால் பிள்ளைகள் PNH3 பழையது அமோனியாவின் பழைய பகுதி அமுக்கம் தர ஒன்றின் கீழ் X சோ அமோனியாவின் புதிய பகுதி அமுக்கம்ன்றது அமோனியாட பழைய பகுதி அமுக்கம் தின் கீழ் X QP ல பிரதியிடு செய்ய போறேன் அமோனியாவின் பகுதி அமுக்கம்ன்றது யாருக்கு சமனா இருக்கு அமோனியாவின் பழைய பகுதி அமுக்கத்தின் கீழ் X முழுவதன் வர்க்கம் இன் கீழ் இதே போல் எழுதலாம் N2 வின் பகுதி அமுக்கம்ன்றது N2 வின் பழைய பகுதி அமுக்கத்தின் கீழ் X முழுவதன் ஓராம் அடுக்கு பிரதியிட்டு அதே கோவை தான் இதே போல் H2 க்கு என்ன H2 வின் பழைய பகுதி அமுக்கத்தின் கீழ் X முழுவதன் கணம் சோ இங்க பிள்ளைகள் நீங்க சுருக்குனீங்கன்னு சொன்னால் உனக்கு QP குரிய கோவை வரும் எப்படி QP சமன் இது சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் NH3 இன் பழைய பகுதி அமுக்கத்தின் வர்க்கத்தின் கீழ் N2 வின் பழைய பகுதி அமுக்கத்தின் ஓராம் அடுக்கு H2 வின் பழைய பகுதி அமுக்கத்தின் கணம் தர X வர்க்கம் வரும் X வர்க்கம் வரும் then பிள்ளைகள் QP சமன் நீங்க இதுக்கு பதிலாக யாரை போடலாம் KP ஐ போடலாம் KP into X வர்க்கம் வரும் so QP ன்றது சமனா இருக்கு KP தர X வர்க்கத்துக்கு சமனா இருக்கு சொல்லு X ன்றது யாரு பிள்ளைகள் X ன்றது யாரு ஒன்றிலும் பெருசு X ன்றது ஒன்றை விட பெருசு so X வர்க்கம்ன்றது ஒன்றை விட பெரிதா இருக்கு சந்தேகம் இருக்கா இல்ல then உறுதியா சொல்லலாம் நம்மளுக்கு QP இருக்கே இது KP ஐ விட பெருசா இருக்கு QP KP ஐ விட பெருசா இருக்கு சோ வரைபுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது KP ஆக இருக்குதுன்னு வைத்துக்கோ QP வந்து KP ஐ விட பெருசா இருக்கு then சமநிலை உருவாகணும்னு சொன்னால் QP குறைந்து கொண்டு வரணும் எது வரைக்கும் KP க்கு சமனாகும் வரைக்கும் இவ்வாறு தான் சமநிலை தோற்றுவிக்கப்படும் X அச்சில நேரம் இருக்குதுன்னு வைத்து ரைட் சோ இங்க QP பெரிதா இருக்குது KP ஐ விட படிச்சிருக்கு KP யிலும் பார்க்க QP பெருசா இருக்கும்னு சொன்னால் சமநிலை தோற்றுவிக்கப்படுவதற்கு பின்முக தாக்கம் நடைபெற வேண்டும் என்று படிச்சிருக்கிறேன் ரைட் QP KP ஐ விட பெருசா இருக்கும்னு சொன்னால் பின்முக தாக்கம் நடைபெறுவதன் ஊடாகத்தான் சமநிலை தோற்றுவிக்கப்படும் சோ இந்த கேள்வியை முழுவதுமாக வாசிச்சிட்ட பிள்ளைகள் நான் உங்களுக்கு செய்து காட்டி இருக்கேன் ரைட் கேள்வியில அவர் தந்திருக்கிற விடைகள் எல்லாத்தையும் முழுமையாக பார்த்துட்டு இந்த கேள்வியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இப்ப சுயமாக செஞ்சு பாருங்க ரைட் முதலாவது ஆன்சர் என்ன தொடக்கத்தில் N2H2 அமோனியா என்பவற்றின் பகுதி அமுக்கங்கள் குறைவு முதலாவது ஆன்சர் N2H2 அமோனியா என்பவற்றின் பகுதி அமுக்கங்கள் குறைவு என்று சொல்றார் சரியா பிள்ளையா சரி ஏன் இந்த இருக்கு சமன்பாடு இந்த சமன்பாட்டுல கனவளவு அதிகரிக்கிறபடியினால பகுதி அமுக்கங்கள் குறையும் இரண்டாவது என்ன சமநிலை பெறப்படும் வரை QP KP யிலும் பெருசா இருக்கு QP வந்து KP யோட பெருசா இருக்கும் சமநிலை தோற்றுவிக்கப்படும் வரை சரியானது மூணாவது சமநிலை அடையும் வரை N2H2 இன் மூல் அதிகரிக்கும் ஏன் பிள்ளைகள் பின்முக தாக்கம் நடக்குது then N2H2 ட மூல் அதிகரிக்கும் அமோனியாட மூல் குறையும் நாலாவது QP KP ஆகும் வரை சமநிலை பின்னோக்கிய தாக்கம் நடக்குது சரி ஐந்தாவது சமநிலை தான மாற்றம் அடையாது பச்சைப்புல நல்ல மனசுல பதிய வச்சு இவ்வளவு வேலையை நீ செய்ய தேவையில்லை ஒரே ஒரு வசனம் உனக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன வசனம் மாறா கனவளவு தொகுதி ஆயின்
சடத்துவ வாயு இணை சேர்ப்பதனால் சமநிலை தானம் மாற்றம் அடையாது. இது உண்ட கொப்பியில் இருக்கு. இதே போல மாறா அமுக்க தொகுதியாயின், இந்த கேள்வி மாறா அமுக்க தொகுதி. ஓகே, மாறா அமுக்க தொகுதியாயின் சடத்துவ வாயு இணை சேர்க்கின்ற பொழுது சமநிலை தானம் மாற்றம் அடையும். ரைட். ஸோ இந்த வசனம் தெரிஞ்சிருந்தாலே இவ்வளவு இனி செய்ய தேவையில்லை. 5வது ஆன்சர் பிள்ளை முடிவெடுத்துடலாம். 5வது ஆன்சர் பிள்ளை சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிவெடுத்துடலாம். ஓகே.